வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். அவர் கான்டாக்ட்ஸ்ல ஃபுல்லா ஆளுங்க இல்லனா என்ன அவங்க இது சப்போர்ட் பண்ணி எல்லாரும் பேசுவாங்க. நான் 2 ஓட்டு போட்டே தீருவேன். வாக்குச்சாவடிக்கு வந்த ஆசாமி. அதிகாரி கேட்ட கிடுக்குப்பிடி கேள்வி. ஸ்டேஷனில் வெளியான அதிர்ச்சி தகவல். கோவையில் தொடரும் சர்ச்சை. நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்டமாக நாடு முழுவதும் 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது. பல வாக்குச்சாவடிகளிலும் 7 மணிக்கு முன்பே வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து வாக்களித்ததை பார்க்க முடிந்தது. அதே நேரம் சரியாக மாலை 6 மணி அளவில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு நேரம் நிறைவடைந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அளித்த தகவலின்படி தமிழ்நாடு முழுவதும் 39 தொகுதிகளிலும் சேர்த்து இரவு 7 மணி நிலவரப்படி 72.09% வாக்குகள் பதிவாகியிருந்தன. அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியில் 75.67% வாக்குகள், குறைந்த அளவாக மத்திய சென்னை தொகுதியில் 67.37% பதிவாகியிருந்தன. அந்த வகையில் கோவை நல்லாம்பாளையம் தண்டல் முத்துராமன் கோவில் பகுதியில் வசித்து வருபவர் திருநாவுக்கரசு. 52 வயதான இவர் ஒர்க் ஷாப் ஒன்றில் பணியாற்றி வருகிறார். இதையடுத்து நேற்று நடந்த வாக்குப்பதிவில் கோவை மக்களவை தொகுதியில் திருநாவுக்கரசின் வார்டுக்குட்பட்ட நல்லாம்பாளையம் மாநகராட்சி பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் எண் 145 வாக்களிக்க சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த ஊழியர்களிடம் கையில் மை வைப்பதற்காக வலது கை ஆள்காட்டி விரலை காண்பித்துள்ளார். அந்த நேரத்தில் அங்கிருந்த தேர்தல் அதிகாரிகள் இடது கை விரலை காட்டச் சொல்லியுள்ளனர். இதற்கிடையில் சிறிது நேரம் பதட்டமடைந்த திருநாவுக்கரசு தனது இடது கை விரலை காண்பித்துள்ளார். அப்போது அந்த விரலில் மை இருந்ததும் அவர் ஏற்கனவே ஒரு இடத்தில் வாக்களித்துவிட்டு 2வது முறையாக வாக்களிக்க வந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரி லதா மங்கேஸ்வரி கவுண்டம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் சந்தேகத்திற்குரிய நபரான திருநாவுக்கரசை கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது போலீஸ் விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது. அதில் திருநாவுக்கரசுக்கு காந்திபுரம் மற்றும் நல்லாம்பாளையம் ஆகிய 2 இடங்களில் ஓட்டு இருந்ததாகவும், காந்திபுரம் பகுதியில் வாக்களித்துவிட்டு 2வது ஓட்டை போட நல்லாம்பாளையம் வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு மீது போலியான பெயரில் வாக்களித்தல், தகாத வாக்கு செலுத்துதல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் காவல் நிலைய பிணையில் விடுவிக்கப்பட்டார். தற்போது கோவையில் அரங்கேறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது இல்லையே வருமா இருப்போம். எப்பொழுதும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால தயவு செய்து வீடியோ கிடையாது பண்ணாது. அவர் வந்து ஆளுங்கட்சி உங்களுக்கு இருங்க கட்சி பேசுறது
நான் தான் பூத்துல அவர் பாருங்க அவர் கான்டாக்ட்ஸ்ல ஃபுல்லா ஆளுங்க இல்லனா என்னன்னா அவங்க இது சப்போர்ட் பண்ணி எல்லாரும் பேசுவாங்க. முதல்ல என்ன இதுக்கு சேர்த்துக்கிறோம் அதிகாரிகள் வரும், என்ன விட அதிகாரிகளா இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி எதுவும் பப்ளிஷ் பண்ணிடாதீங்க. இல்ல 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 எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் இருக்கு. நீங்களும் மாமன் மச்சம் கிடையாது, இவரும் மாமன் மச்சம் கிடையாது. கண்டிப்பா சார். யாருக்கு சிவப்பதா ரத்தம் வரும். கண்டிப்பா சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.